ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்? அதற்கு முன்னாடி இந்தியாவில் கடந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 பேர் அரசியல் காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டவர்கள். அதாவது அரசியல் காரணத்துக்காகனா அவங்க அரசியல்ல பெரிய ஆளாகணும், அவங்களுக்கு அரசியல்ல போஸ்டிங் கொடுக்கணும், அவங்க மந்திரி ஆகணும், அவங்க எம்எல்ஏ ஆகணும், அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை காட்டணும், அவங்க பார்ட்டிஸுக்குள்ளேயே அவங்க கட்சிகளுக்குள்ளேயே தனக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குன்ற கெத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாவி மக்களை கொலை செய்ததான் இந்த 230 பேர். அதாவது பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியலுக்கு சம்பந்தப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், அரசியலுக்கு சம்பந்தப்படாதவர்களாகவும் இருக்கலாம். வெடிகுண்டு, கொலை, கலவரம் எந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால இவர்கள் பல்வேறு முறையில் இவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களா இருக்கலாம். இன்றளவும் அரசியல் கட்சிக்காகவும் அரசியல் தலைவர்கள், ஜாதி கட்சி தலைவர்கள் சொல்லி பல பேர் இன்னைக்கும் முக்கியமாக ஜாதி கட்சி தலைவர்கள் பல பேர் பல ஏழை மக்களையும் படிப்பறிவில்லாத மக்களையும், அதாவது பாவம், ஒரு இன்னைக்கு போனாதான் கூலி, இன்னைக்கு போய் சம்பாதிச்சு வந்தாதான் சாப்பாடுன்ற மாதிரி ஒரு கூலி மக்கள் எல்லாரையுமே இன்னைக்கும் அரசியல் காரணமாக கொலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கும் சில பேர் ஜாதி பேரை வச்சு, மதம் பேரை வச்சு இன்னைக்கும் அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய அறியாமையை யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, செல்ஃபிஷா யூஸ் பண்ணி பல விதமா அவங்களை கொலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அரசியலுக்காக அப்பாவி மக்களை கொலை செய்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதாவது ஒரு பெரிய தாதாவா இருந்தவர் அவரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரவுடி பேர் பாத்தீங்கன்னா கூலை நடராஜன். இந்த கூலை நாகராஜன். இன்னைக்கு நம்ம கூலை நாகராஜன் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நமக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த கூலை நாகராஜன்? இந்த கூலை நாகராஜன் பாத்தீங்கன்னா மேட்டூர் மாதையன் குட்டையை சேர்ந்த மாரியப்பன் அப்படின்ற ஒரு மகன் தான் இந்த நாகராஜன் என்கிற கூலை நாகராஜன். சிறு வயதிலிருந்தே பாத்தீங்கன்னா இவர் அரசியல்ல வரணும், அரசியல்ல பெரிய ஆளா வரணும், கட்சி மேல பற்று, தீவிர பற்றுன்னு சொல்லி திமுக மீதும் கலைஞர் மீதும் தீரா பற்று கொண்டவர், அதாவது வெறித்தனமான பற்று கொண்டவர். திமுக அரசியல் இருக்கிறவங்க கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க வீட்டுல சாப்பாடு செய்ய மாட்டாரு, இவர் வெறித்தனமா இருப்பாரு, பட்னியா இருப்பாரு, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா இருக்கிறவரு. அதாவது பாத்தீங்கன்னா 1991 பிப்ரவரி 5ஆம் தேதி திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட போது மேட்டூர்ல ஒரு லாரி மீது பெட்ரோல் குண்டை வீசுறாரு. சம்பந்தமே இல்லாம லாரி மீது பெட்ரோல் குண்டை வீசுறாரு. பெட்ரோல் குண்டை வீசினதுல பாத்தீங்கன்னா பழனி, பெருமாள் அப்படின்ற 2 பேர் அங்கே ஸ்பாட்ல எரிஞ்சு சாகுறாங்க, எரிக்கப்படுகின்றார். இந்த வழக்குல பாத்தீங்கன்னா தாதா நாகராஜன் மற்றும் அவருடைய கோஷ்டியை சேர்ந்த 15 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. வழக்கு விசாரணை முடிகிறது. சேலம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றாங்க. அக்டோபர் 20, 2014 அப்ப தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே யாரும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தீர்ப்பு, இந்தியாவிலேயே யாரும் மறக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அரசியலுக்காக அப்பாவி மக்களை யாரும் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்னிங்காவே கோர்ட்டு கொடுத்தாங்க சேலம் கோர்ட். அதாவது பாத்தீங்கன்னா கூலை நாகராஜன் அவருக்கு 110 ஆண்டு சிறை தண்டனை, மிச்சங்கிற 10 பேருக்கு தலா 70 ஆண்டு சிறை தண்டனை, மற்றவர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை. எல்லாருக்குமே ஆயுள், 15-16 பேருக்கு எல்லாருக்குமே குறைஞ்சது ஆயுள்ல இருந்து 110 வருஷம் வரைக்கும் குத்துறாங்க. கோவை சிறைச்சாலையில அடைக்கப்படுறார். கோவை சிறைச்சாலை அடைக்கப்படுறவர்னா அதுனா ஜூன் 2, 2011ஆம் தேதி பரோல்ல வெளியே வர்றார். எதுக்கு பரோல்ல வெளியே வர்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரர் அன்பழகன்ற ஒரு நபர் இறந்துட்டார். அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறதுக்கு கூலை நாகராஜன் வெளியே வரார். வெளியே வந்தவரே ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் பரோல் கேட்டுக்கிறாரு. பரோல்ல வெளியே வர்றாரு 3 நாள். இந்த 3 நாள் வெளியே வரதுக்குள்ளே மனுஷன் என்ன வேலை பண்ணிடுறாரு பாருங்க. 3 நாள் வெளியே வர்றாரு. இதுல இருந்து வெளியே வந்த உடனே பிப்ரவரி 8, 2011ஆம் தேதி மேட்டூர்ல பொன்னகரை சேர்ந்த அதிமுக மாஜி நகர செயலாளர், அதாவது 27வது வார்டு கவுன்சிலரான பழனிசாமியை ஒரு கும்பல் வெட்டி கொள்ளுது. தலை ஒரு 3 நாள் வந்தாப்புல 3 நாள் பரோல்ல வரும்போது என்ன பண்ணுறாப்புல, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காப்புல. எந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்குன்னு பாத்துங்க. ஏற்கனவே 110 வருஷம் அவங்களுக்கு குத்துறாங்க, வாழ்க்கை ஃபுல்லா வெளியவே வர முடியாது, அப்பீலும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அடுத்தது ஏடிஎம்கே வரணும். அப்பயும் கட்சியில் எவ்வளவு வெறி பாருங்க. அடுத்தது ஏடிஎம்கே கார ஒரு கவுன்சிலரை கொண்டுகிறாரு. விசாரணையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. விசாரணையில பரோலிலிருந்து வந்த கூலை நாகராஜன் தான் பழனிசாமியை கொல்ல திட்டம் போட்டு கொடுத்தார், அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார், நாங்கெல்லாம் வெறும் கூலி தான், அவர் போட்டு கொடுத்தாரு, நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விசாரணையில சொல்லிடுறாங்க. அவர் தான் கொலைன்னு சொல்லி மறுபடியும் அவரை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. போலீஸ் காவல்ல விசாரணைக்கு எடுத்து திருப்பி உள்ள போடுறாங்க. அந்த கேஸ் ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே, இந்த கொலைக்கெல்லாம் முன்னாடியே 1995 மேட்டூர் பினான்சியர் ராஜாவை கொலை செய்த வழக்கம் இவர் பேர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கூலை நாகராஜன் மீது 2001 நவம்பர் 29 மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த
செக்கானூர் கேபிள் ஆபரேட்டர் ஜெகதீசன் அவரை வந்து மருத்துவமனையிலே உள்ள புகுந்து ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்திருக்குது. இதை வந்து விசாரணை செஞ்சு இதுக்கும் காரணம் இவர் தான், உள்ள இருந்தே எல்லா வேலையும் பண்ணிக்கிறாப்புல, ஸ்கெட்ச் போட்டு குத்துறாப்புல. அப்போது இருந்த சேலம் எஸ்பியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா பொன்மாணிக்கவேல் ஐயா. பொன்மாணிக்கவேல் ஐயா கொஞ்சம் ஸ்பெஷல் பாராட்டே எடுத்துக்கிறாப்புல இவர் விஷயத்துல. ஏன்னா உள்ள இருந்துன்னு நீ இவ்வளவு வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி நிறைய பயங்கரமான அதிரடி நடவடிக்கைலாம் எடுத்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கம்மி பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐயா பொன்மாணிக்கவேல் ஐயா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அவருக்கு முன்னாடி நிறைய கிரைம்ஸ் நடந்திருக்கு. நிறைய தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் அதிகபட்சமான ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் முக்கியமாக மேட்டூரில். அதாவது பார்த்தீங்கன்னா 1997ஆம் வருஷம் 13 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. 1998 9 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 1999 4 பேருக்கு. 2000ஆம் ஆண்டு 8 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு. 2001 15 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2002ஆம் வருடம் 13 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 2003 8 பேருக்கு கொடுத்துருக்கு. 2004 11 பேருக்கு. இவர் பீரியட்ல இருந்து பயங்கரமா இவ்வளோ ஆயுள் தண்டனை கைதிகள், இவ்வளோ கொலைகள் சராசரியாக நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 5லேருந்து 6 7 கொலை நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்க மேட்டூர்லன்ற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொலகார ஊராகி போச்சு மேட்டூர். பொன்மாணிக்கவேல் ஐயா என்ன பண்றாரு, பயங்கரமான அதிரடி நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரவுடிஸ்டர் அழிக்கிறாரு, ஒழிக்கிறாரு, அவனை வாயை தந்தாலும் சுற்றுவண்ட வாயில துப்பாக்கி வச்சுன்ற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாப்புல. இதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் காலத்துல இருக்கும்போது 2005ல் 2 கொலைகள், 2006ல் 3 கொலைகள், 2007ல் 6ன்னு சொல்லி எல்லாமே மாறுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வர முடியல, ரொம்ப தூரமாகுது கோவில்னு சொல்லி அவங்க மகள் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு அங்கேருந்து வேணாம், என் அப்பாவுக்கு வந்து நீங்கள் மாற்றிருங்கன்னு சொல்லி ஒரு மனு ஒன்று போட்டு கோர்ட்டில் இப்போ வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மத்திய சிறையில் இருக்கிறாரு, கூலை நாகராஜன். அதாவது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இவரோட கதைகள் பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண அரசியல் கொலைகளுக்கு அரசியல் தலைவர்களும் யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாவா இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்தால் கூட 100 வருஷத்துக்கு மேலே உள்ளதான் உட்காரணும் இவர். இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொடைக்கானல் ப்ளசன்ட் டே கேஸில் 2000ல் வந்து பார்த்தீங்கன்னா 2000ஆம் வருஷத்தில் 1 வருஷம் ஜெயில்னு சொல்லி தீர்ப்பு வழங்குச்சு கோர்ட்டு. தீர்ப்பு வழங்கினோடனே பார்த்தீங்கன்னா தர்மபுரி அருகே இலக்கியம்பட்டின்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேளாண் கல்லூரி பேருந்து உள்ள மாணவிகள் எல்லாம் இருக்கிற பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டானுங்க பஸ்ஸை. கொளுத்தி விடும் போது உள்ள பார்த்தீங்கன்னா கோகிலவாணி, காயத்ரி, ஹேமலதான்னு ஒரு 3 மாணவிகள் உடல் கருகி உயிரிழந்தனர். அதாவது பாவம் அந்த பிள்ளைங்க, அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், என் பிள்ளைங்கலாம் படிச்சு பெரிய ஆளாக போகுது, அந்த பிள்ளைங்க காலேஜுக்கு போகுதுன்னு அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அழகாக வண்டியில் ஏறி உட்காந்துருக்கும். நடுவில் ஒரு கும்பல் வந்து 3 பேரும் கொளுத்தி விடும், பஸ்ஸோட கொளுத்தி விடும், யாருக்குன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு ஒரு அராஜகமான முறையில் செஞ்சாங்க. அதில் வந்து யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன், மாது, முனியப்பன் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதாவது இவங்க பண்ண மாதிரி பண்ணுங்க, தண்டனை கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் எப்படின்னா அரசியலை வச்சு ஆட்களை வச்சு பேசி கரெக்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போனாங்க. அப்பீல் போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி ஐயா, அவர் அருமையான ஐயா, அவர் என்ன பண்ணார், இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாட்டுக்கு இருந்து நாட்டுக்கு வந்து இவங்க வந்து நாட்டோடைய விடுதலைக்காக போராடி உள்ளே போகிறாங்க. இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய நினைவு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற கைதிகள்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இவங்கெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்க வெளியே உட்காந்துக்கிறாங்க. அடுத்த என்ன பிரச்சனை வரும், யாரை எப்போ கொளுத்தலான்ற மாதிரி காத்துனுக்குறாங்க ஒரு டீம். அதாவது இந்த மாதிரி ஒரு கொலைகள் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 1991 திமுக ஆட்சிக்கு வந்தபோது இவர் லாரியை கொளுத்துனதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை ஏவி விட்ட அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க. நான் கட்சிக்கு ரொம்ப விசுவாசி. இந்த விஷயத்த கேட்டிங்கன்னா எல்லா வீட்டு அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மனைவியர்கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் என்னப்பா சொன்னா கேட்க மாட்டாருப்பா, ஆனா அவனா கட்சின்னு வேலையை விட்டு போயிடாப்பா, வீட்டில் அவர் அரிசி பொங்கத்துக்கு கூட அரிசி கிடையாது, செலவு காசு கிடையாது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது, வீட்டில் பட்டினியா கிடக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புறேன், சத்துணவு தான் சாப்பிடுங்க பசங்க. ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வேலைக்கும் போகிறது கிடையாது, போனால் 100 200 கொடுப்பாரு, அதையும் கொடுக்குறது கிடையாது, எப்போ பாரு கட்சினே அலையிறாருன்னு சொல்லி சில மனைவிமார்கள் இன்றளவும் புலம்புறது உண்டு. ஆனால் இவங்க வந்து அப்படியே பிளாங்கா இருக்கிறாங்க, என்ன நடக்குது மேல இடத்துல. இவங்கெல்லாம் யாரு, எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா? உண்மையிலேயே இவங்க 2 பேர் எதிர்கட்சி ஆளுங்கட்சி தானா, இல்ல இவங்கெல்லாம் பேசி வச்சுதான் பண்ணிக்கிறாங்களா, இல்ல இவங்கெல்லாம் ஃப்ரெண்டுங்க தானா, நீ 10 வருஷம் ஆட்சி செய், நான் 10 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிதான் வச்சுக்கிறாங்களான்ற கதெல்லாம் அது உண்மையா பொய்யா மக்களுக்கெல்லாம் எதுவும் தெரியுது கிடையாது. இவனுக்கு ஆனா உனா நெஞ்சில ஒன்று பச்சை குத்திக்கிறது, ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் ஸ்டாலின், ஒரு பக்கம் அம்மையார்னு சொல்லி எல்லாரையும் பச்சை குத்திக்கிறது. பச்சை குத்திட்டு நான் இந்த கட்சியை சேர்ந்தவர், பேக்கெட்டில் ஒரு கார்டு வச்சுப்பாங்க,
இப்போ எல்லாம் திமுக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா போட்டோ வச்சுப்பாங்க, இல்லை எம்ஜிஆர் போட்டோ வச்சு ஏடிஎம்கே வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஆளுக்கு அவங்க போட்டோ வச்சு நான் கட்சிக்காரன் அப்படின்னு கெத்தா மாசா சுத்துறது. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வரும்போது கட்சியில மேலிடத்துல இருக்கிறவங்க அழகா இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கலவரத்தை உண்டு பண்ணுங்க, நம்ம அம்மையாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நம்ம தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திமுக தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கே அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓபிஎஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இபிஎஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லா கட்சிக்காரங்களும் பயங்கரமா பிரச்சனை அப்படியே ஏற்றி விட்டு பாதிக்கப்படுறது யாரு? நீங்க ஒரு பக்கம் கட்சிக்காரன்ற போறவையில வாழ்க்கை ஃபுல்லா உள்ள உட்கார போறீங்க, இன்னொரு பக்கம் அப்பாவி மக்களை கொலை செய்து அதன் மூலமா என்னத்தை குளிர்காய போறீங்க? அந்த அந்த 3 குழந்தைகளை 3 பொம்பளை பிள்ளைங்களை கொன்னாங்களே, அது உங்க வீட்டுல இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீங்களும் அந்த கட்சியில சேர்ந்தவங்க, உங்க கூட அக்கா தங்கச்சி போந்திருப்பாங்க, உங்களுக்கும் அம்மா அப்பா இருந்திருப்பாங்க இல்லையா? உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கொளுத்தி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஏடிஎம்கே பீரியடா இருக்கட்டும், இல்லை டிஎம்கே பீரியடா இருக்கட்டும், நம்ம நம்மளுக்கு இதுன்னு ஆயிப்போச்சு, தலையெழுத்துன்னு ஆயிப்போச்சு, தமிழகத்துல தலையெழுத்து இவங்க 2 பேருக்கு தான் இருக்குதுன்னு ஆயிப்போச்சு. அப்படின்னும் போது இந்த கட்சிக்காக நான் இதை செஞ்சேன், கட்சிக்காக செய்றீங்களா? நல்வழிப்படுத்துங்க, 4 பேரை படிக்க வைங்க, ஒரு 4 விதவைகளுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, நான் ஏழை மக்களுக்கு துணி எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி கட்சி சார்பா இலவச சிகிச்சை, கண் சிகிச்சை முகாம் நடத்துங்க, எவ்வளவோ இருக்கு. 4 பேர் படிக்க வச்சேன்னு சொல்லுங்க. அது ஒரு ஜிம் ஆரம்பிச்சேன் பசங்களை நல்வழிப்படுத்தின, ஒரு கபடி போட்டி நடத்தினேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தினேன், அந்த மாதிரி பண்ணுங்க கட்சியை வச்சுக்கின்னு. அதை விட்டுன்னு கட்சியில அவங்கள சும்மாவை அரெஸ்ட் பண்றாங்க, ஒன்றும் செய்யாம அரெஸ்ட் பண்றாங்க, ஒன்றும் செய்யாம ஆட்சியை மாத்துறாங்க. குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல், சாட்சியங்கள் வாக்களிக்காமல், எதுவுமே நடக்காம ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ யாரும் குத்துற மாட்டாங்க தண்டனைலாம். சும்மா யாருக்கும் மேலேயும் ஒரு தாழ்ப்பு வச்சு யாருக்கும் மேலேயும் காண்டு கிடையாது தண்டனை கொடுக்கறதுக்கு. உண்மையிலே செஞ்சிருப்பாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. அது கருணாநிதியா இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், இல்ல அம்மாவா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல ஓபிஎஸ் ஐயா, எந்த ஐயாங்களா இருந்தாலும் தவறுகள் செய்யாமல் நீதிமன்றம் தண்டிக்கப்படுறதில்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் தேவையில்லாம குளித்தின் சாவுறீங்க? நீங்க ஏன் ஜெயிலுக்குள்ள போய் உட்காரீங்க? இந்த அறிவுகள்லாம் என்னைக்கு மக்களுக்கு வரும்? மேல இருந்து யாரோ ஒருத்தர் ஏத்தி விடுறாங்க, இவங்க அப்படியே அன்பு மாதிரி போய் குத்துறாங்க. இது மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கும் நிறைய இடத்துல இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் பண்ணி மக்கள்கிட்ட பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இளைஞர்களை மாத்துறாங்க கட்சிக்கு. நீங்க கட்சிக்கு வந்துருப்போம், கட்சியில பெரிய எதிர்காலம் இருக்குது, பெரிய எதிர்காலம் ஒன்றும் கிடையாது. அத்திபுத்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் தான் வருவாங்க, மற்றவங்க எல்லாம் கீழே தான் இருப்பாங்க. அதனால தயவு செய்து அரசியலை நம்பி போய் வாழ்க்கையில் இழந்துடாதீங்க, ரவுடிசமா போய் வாழ்க்கையில் இழந்துடாதீங்க. தாதாவாயெல்லாம் பிரபலமாவே அப்துல் கலாம் ஐயா மாதிரி பிரபலமாவு, சச்சின் மாதிரி பிரபலமாவு, ஏஆர் ரஹ்மான் மாதிரி பிரபலமாவு, அந்த மாதிரி பிரபலமாவுங்க. ரவுடியாக பிரபலமாகணும், அரசியல்வாதியாக அதெல்லாம் வேணாங்க, நம்மளுக்கு வேணாம். நம்ம சந்தோஷமா வாழ்வோம். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நம்ம கூலை நாகராஜன் அவரை பற்றிய கதை. தயவு செய்து இதுக்கப்புறமாச்சும் அரசியலுக்காக கொலைகள் செய்தோம், அரசியல் எங்கள் உயிர், கட்சி எங்கள் உயிர்லாம் அலையாதீங்க. படிப்பை பாருங்க, சந்தோஷமா குடும்பத்தை பாருங்க, ஜாலியா இருங்க. இவ்வளவுதான் இன்னைய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நமக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, PEBL, Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு. இ. பிரபு, PEBL, வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.